அனைவருக்கும் வணக்கம். நான் ஆலய பரிகார பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது கடன் வாங்க, கடன் அடைக்க செய்ய வேண்டியவை. நாம் எல்லோரிடமும் நான் பெற்ற அனுபவமும் பிறருக்கு கூறிய அவர்கள் பெற்ற அனுபவத்தையும் தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அனுபவமானது 100 புத்தகங்களை படிப்பதற்கு சமம். இப்பொழுது நாம் வங்கியில் படிப்புக்கோ அல்லது ஏதேனும் தொழில் செய்வதற்கோ கடன் வாங்குவது என்றால் அதற்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி செய்ய வேணும். அதற்கு காலதாமதம் ஆகும். நம்ம எல்லாம் தயார் செஞ்சுட்டு போனோம்னாலும் மேனேஜர் இல்லை, லீவ் போட்டிருக்காரு, மீட்டிங் போயிருக்காரு அப்படின்னு இன்னும் சில காரணங்களால், இந்த மாதிரி ஏதாவது காரணங்களால் நம்ம ஒர்க் டிலே ஆகும். அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் லோன் போட்டிருக்கோம். சில பசங்களுக்கு சரியாக வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால் சரியாக அடைக்க முடியலை அப்படின்னா பேங்க்காரங்க வீடு தேடி பேரண்ட்டிட்ட கேட்பாங்க, உங்கள் குழந்தைங்க எந்த ஊரில் வேலை பார்க்குறாங்க, என்ன பணம் ஏன் கட்டலை செய்யலை அப்படியெல்லாம் கேட்பாங்க. அதாவது இப்போ படிச்சுட்டு பிள்ளைங்க நிறைய வேலை இல்லாமல் இருக்கிறனால இந்த மாதிரி பணம் கட்ட முடியாமல் தாமதமாகுது. சப்போஸ் பேரண்ட் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி நம்ம போய் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பேங்க் மேனேஜர் மீட்டிங் போயிருக்காரு, சீஃப் மீட்டிங் இருக்குது, இன்னும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்ன ரெடி பண்ணலை அப்படின்னு ஏதாவது இன்னும் சில காரணங்களால் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். இப்போ எல்லாத்துக்குமே கடன் வாங்கணும்னாலும் நல்ல நேரம் வேணும், கடன் திருப்ப செலுத்தணும்னாலும் நல்ல நேரம் வேணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வெல்விஷர் ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இதை படிப்பா, நல்லா பாதுகாப்பாக இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும், நீ நல்லா படிச்சுட்டு இதோட ஃபீட்பேக் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டில் 2 வரி தான் படிப்பதற்காக நான் என்ன செஞ்சேன், பேப்பரில் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் சாரு வந்தார், என்ன ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு ஸ்லோகன் படிக்கிறேன் அப்படின்னு. சார் குடுன்னு சொல்லிவிட்டு அவர் வாங்கி படித்தார். அவர் ஒரு நம்பிக்கையோடு படிக்கலை, சும்மா நான் படித்தேன்னு சொல்லி வாங்கி தான் படித்தார். படித்து 1 வீக்கில் அவர் ஒரு ப்ராப்ளம் வச்சுருந்தார். அந்த ப்ராப்ளம் நிறைவேறிடுச்சு. இது நிறைவேறின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடைஞ்ச இந்த இது நடந்த உண்மை. அதனால தான் நான் எல்லாரும் பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரி, நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் தான் என்கிட்ட இருக்குது. அவங்க என்கிட்ட ஸ்லோகன் கொடுக்கும்போது சொன்னாங்க, சிவன் கோயிலில் 8 முறை அல்லது 108 முறை படிச்சுட்டே வந்தால் நல்லது. இப்போ காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் நமக்கு பாதுகாப்புக்கு நீ 8 முறை சொல்லிட்டு நீ வெளியே கிளம்பு, நல்லா இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லு. எனக்கு இந்த ஸ்லோகம் 15 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைய கூட இன்னும் அழகாக படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த ஸ்லோகம் எங்கே கிடச்சது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படியே படித்து மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி எனக்கு இது இருக்குது, எந்த புக்கில் எடுத்தேன்றது எனக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் உனக்காக நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களால தேட முடியலை. எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, அந்த அதை கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிறணும். அதாவது சின்னவங்ககிட்ட கேட்கக்கூடாது, பெரியவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது, அந்த ஈகோலாம் நான் பார்க்கவே மாட்டேன். சரி, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நம்ம அடுத்தவங்க சொல்லணும்னா நம்ம கிளியராக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்க சொல்ல முடியும். அவங்களால தேடி எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நானும் நிறைய புக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்லோகன் கிடச்சிருச்சு. எப்படி அப்படின்னா, இந்த ஸ்லோகன் எங்கே இருக்குது அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆபத்து தாரக ஸ்தோத்திரம் அப்படின்றதுல 5வது பாடலில் உள்ளது. அந்த ஸ்லோகம் என்னன்னா, நம கோதண்ட ஹஸ்தாய சந்திகிருத சராயஷ கண்டிதாகில தைத்தாய ராமாய பந்த் நிவாரணே. இந்த 2 வரி தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகனுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நான் அனுபவபூர்ணமாக உணர்ந்திருக்கேன். நீங்களும் நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகனை கூறி உங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தை அவங்க சிவன் கோயிலில் படிக்க சொன்னாங்க. எனக்கு கிடைச்சது விஷ்ணு சரசரநாமா புக்கில் இருந்து. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப இந்த ஸ்லோகத்தை எந்த கோவிலனாலும் சரி, வீட்லேயும் சொல்லலாம்,
வெளியே போகும்போது கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து மைண்ட் செட்டில் வச்சுட்டு அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக போயிட்டு வரணும்னு சொல்லி நினச்சி சொல்லலாம். நமக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாம் தீர்றதுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை கூறி வாழ்வில் இன்புறுவீர்களாக.